நீங்க நொங்கு சாப்பிடுறதுனால என்ன ஆகுது தெரியுமா? தெரியலன்னா இந்த வீடியோல கவனமா கேளுங்க. நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பைனாப்பிள்னு சொல்லுவாங்க. ஆனா நொங்க ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த நொங்க பல பேர் பனமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இதுல 87ல இருந்து 90% நீர் சத்து இருக்கு. வெயில் காலத்துல ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு இந்த நொங்கு. இதுல கலோரிஸ் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நபருக்கு வெயிட் அதிகமா போடுறாங்கன்னா அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நொங்கு உதவியா இருக்கு. நொங்குல இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. வைட்டமின் பி, வைட்டமின் சி, அயன், பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம், ஃபைபர், இத்தனை வகையான நன்மைகள் இருக்கு. இதுல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கனால டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட நொங்க தாராளமா சாப்பிடலாம். நொங்குல இருக்கக்கூடிய ஃபைபர் ஜீரணத்தை மேம்படுத்தி உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கூடவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் நொங்கு சாப்பிடுறதுனால அந்த பிரச்சனை சரியாகும். இந்த ஐஸ் ஆப்பிள், அதாவது நொங்கு சாப்பிடுறது மூலமா உங்களுடைய இதயத்தோட ஆரோக்கியமும் மேம்படும். அதோட உங்க தசைகளும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. நொங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது என்ன ஆகுன்னா உங்க உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி உங்க ரெகுலர் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டுமே இல்லாம அந்த நொங்கு இருக்குல்ல, அதை நீங்க அரைச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் அதை முகத்துல தடவுனீங்கன்னா உங்க முகத்துல ஏற்படக்கூடிய பருவு, உங்களுடைய ஸ்கின் க்ளோ, பார்க்க முகம் பளபளப்புன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. உங்க முகம் பார்க்கிறதுக்கு பளபளப்பா ஆகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த நொங்கு. நொங்குல இவ்வளவு பயன் இருக்கு. ஆனா இதோட அருமை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நீங்க ரோட்ல போகும்போது நொங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நொங்க வாங்கி சாப்பிடுங்க. நொங்கு சாப்பிடுறது மூலமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஆபத்தையும் குறைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எப்போ வரும்னா வெயில் அதிகமாகி அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் போது ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஆபத்து அதிகமாகும். ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எப்போ வரும்னா உடம்புல 40°C வெப்பநிலையை உடம்பு தாண்டும் போது ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஆபத்து அதிகமாகுது. ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எப்பெல்லாம் வரும்னா வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வரும். யாரெல்லாம் வெயில் இருப்பாங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கறவங்க, விவசாயம் பண்றவங்க, இவங்க எல்லாம் வெயில்ல அதிகமா இருப்பாங்க. போதுமான அளவு தண்ணி குடிக்க மாட்டாங்க. காற்றோட்டம் இல்லாத ஒரு சூடான பகுதியில வேலை செய்வாங்க. சில நேரங்கள்ல வெயில் காலங்கள்ல கடுமையா உடற்பயிற்சி செய்யும் போது இல்ல கடுமையா விளையாடும் போது கூட சில பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. ஒரு நபருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது அறிகுறிகள் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலை லேசா சுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டுமே இல்லாம உடம்புல சூடு அதிகமா இருக்க மாதிரி அவங்க ஃபீல் ஆவாங்க. அடுத்ததா இதய துடிப்பு வேகமா துடிக்கும். வாந்தி வர்ற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு ஏற்படும். சில நேரங்கள்ல மயக்கம், வேர்வை கூட வராம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி டைம்ல ஒரு நபர் என்ன பண்ணணும்னா உடனே போய் நிழல்ல உட்காந்துடணும். அடுத்தல உடம்பு குளிர்ச்சிக்கு உடம்பு ஒரு துணி எடுத்து அந்த துணியை தண்ணியில் நினைச்சு அந்த துணியை உடம்புல மேல போடணும். ஹீட் ஸ்ட்ரோக்ங்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனே நீங்க மருத்துவமனைக்கு போயிடணும். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒழுங்கா நல்லா தண்ணி குடிக்க மறக்காதீங்க. நல்லா தண்ணி குடிங்க. நொங்கு நீங்க வெயில் காலத்துல நீங்க எங்கேயாச்சும் ரோட்ல போகும்போது நொங்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கண்டிப்பா நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதுல அதிகமான வாட்டர் இருக்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அந்த வாட்டர் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வெயில் காலங்கள்ல உங்க உடம்ப வெப்பத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, ரொம்பவே டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, உங்க உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட மறக்காதீங்க.